இல்ல 4 காலு அப்படிங்கிறத காட்டுறாங்க. 4 பேர் பார்த்தீங்கன்னா ஷூவோட நடந்து வராங்க. யாருப்பா அந்த மிஸ்டரியான ஆளு அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கான ஒரு மொக்கையான முடிவு தான் நமக்கு கிடச்சிருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது ஷோ ஆரம்பித்த உடனே மெயின் இவன் ஜே ஊசோ தான் வராரு. ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சிஎம் பாங்கை எதிர்த்து இப்போ சாட்டர்டே 9 மினிட்ல மோதுறாருல, அதை பற்றி சொல்கிறாரு. ஏன் ஒரு காதில் ரோமனை பற்றியும் ஒரு காதில் ஜிம்மி ஊசோவை பற்றியும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்தான் சொல்கிறேன். சாட்டர்டே 9 மினிட்ல நான் செகண்ட் டைமாக ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக போகிறேன். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா உங்கள் காதில் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போகுது. 4 லெட்டர் 1 வேர்ட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வராரு. எப்பா நீ இந்த மாதிரிலாம் சொன்ன ஓகே தான், ஆனால் உனக்கும் ஜிம்மிக்கும் வேற பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீ ஒன்றை தானே பிக் திங்காக நினச்சிட்டு இருக்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி தான் நினைக்கணும். பட் இருந்தாலும் நீ உன் ஃபேமிலி மேட்டரை பாரு. எனக்கு என்னமோ நீ வர வர ரோமன் மாதிரி தான் மாறிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் அவர் தரப்பில் இருக்கிற நியாயத்தை பற்றியும் இப்போ முழுக்க முழுக்க நீ கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிறத பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஜே ஊசோ கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி சிஎம் பாங்க ஒரு விஷயம் சொன்னார், அதை சொல்ல மாட்டேன் பாருங்களேன். நீ சொன்ன மாதிரியே சாட்டர்டே 9 மினிட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஒழிக்க போகுது, 4 லெட்டர் 1 வேர்ட். ஆனால் அது ஈட் இல்லை, அது வந்து பங்கு. பற்றியா 4 எழுத்துருக்கு பற்றியா பங்கு. அந்த பங்கு அப்படிங்கிற பேர் தான் ஒழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஜே ஊசோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ என்னத்தை வேணால் பேசிக்க, சாட்டர்டே 9 மினிட்ல நான் வின் பண்ணதுக்கப்புறமா ஈட் அப்படிங்கிற வார்த்தை கேட்குதோ இல்லையோ மக்கள் மத்தியில் ஒரே ஒரு வார்த்தை கேட்கும். அது என்ன தெரியுமா? பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஊஸ். ஏன்னா அந்த நேரத்தில் நீ பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற பதவியை இழந்துடுவ. நான் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஊஸ் அப்படிங்கிற பதவியை ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா டாமினிக் மிஸ்டரியோ அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. டாமினிக் மிஸ்டரியோ சொல்கிறாரு, இன்றைக்கி ரூசேவுக்கும் பென்டாக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இருக்குது. அப்போது ஃபின்பேலர் சொல்கிறாரு, உன்னால தான் நாங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை இழந்தோம், உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டாமினிக் மிஸ்டரியோ என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்குறாரு. காய்ஸ் உங்களுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அது யாருக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். அதே நேரத்தில் ரெக்ஸனேவை பார்த்து ராட்ரிகஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்ஸனே இன்றைக்கி உனக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது, அதுவும் நிக்கி பெல்லா கூட. ஸோ இது ஒரு கெரியர் மேட்ச், நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு, மற்றவங்களுடைய கெரியரை நீ ஃபோக்கஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை ராட்ரிகஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பெண்டாக்கும் ரூசேவுக்குமான அகெயின் ஒரு மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம், வெற்றி பெறவங்களுக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நடக்கும். சரி, இதில் யார் வெற்றி பெற்றா, எங்கெங்கே வெற்றி பெற விட்றாங்க? எல்கிராண்ட் அமெரிக்கானோஸ் வந்து இந்த மேட்ச்சில் 2 பேருமே அட்டாக் பண்ணி டிஸ்குவாலிஃபைல முடிச்சிட்டாங்க. ஓஹோ, டாமினிக் இதை தான் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாரா? நம்ம எல்கிராண்ட்